எங்கேயுமே போகல. எங்கள் அம்மா வீட்டிலே பேசாமல் படுத்துட்டேன். பார்த்தா தூக்கம் வரல. மதியம் 1:30 மணி ஆகுது. கடையில் போய் ஒரு ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டேன். இந்த எங்கள் தெற்குவாசல் முக்கில் மேப்பாலம் தாண்டினோடனே ஜெயவிலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜெயவிலாஸ் தாண்டினோடனே தெற்குவாசல்கிட்ட சிக்கனல்கிட்ட ஒரு கடை இருக்குது, கௌரி கிருஷ்ணா. நல்லாயிருக்கும் சாப்பாடு. 70 ரூபா தான் பார்சல் சாப்பாடு. ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு. சரின்னு சொல்லி எனக்கும் ஆசை. எங்கள் அம்மா இருந்தால் எங்கள் அம்மா நினைவில் எங்கள் அம்மா சோறு போட்டு கொடுக்கும். உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் காய்கறி கறி எதையாவது தின்னுட்டு ஜாலியாக அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கினேன்னா எனக்கு தூக்கம் நல்லா வரும் எங்கள் அம்மா வீட்டில். சரின்னு சொல்லி நான் ஒரு ஹோட்டல் சாப்பாடை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்து பிரித்து வச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். படுக்கிறேன், பிறல்றேன். இந்த கட்டில் தான் படுக்கிறேன். இந்த எங்கள் அம்மா வீட்டு கட்டில். இதில் தான் எங்கள் அம்மாவை குளிப்பாட்டினது எல்லாம் பண்ணது, அலங்காரம் பண்ணதெல்லாம். இந்த கட்டில் படுக்கிறேன். எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. இங்கிட்டு பிறல்றேன். பார்த்தா எங்கள் அம்மா தலைவிரி கோலமாக வந்துருச்சு கனவுல. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் தூங்கினேன், 1/4 மணி நேரம். இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் கடவுள் மேலே ஆணையாக உண்மைங்க, நம்புங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். தலைவிரி கோலத்தில் வந்துருச்சு. தலைவிரி கோலத்தில் நான் இங்கே லைவ் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன். இந்த கதவு வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது. இப்போ இல்லைன்னா இங்கே லேசாக அப்படி சாத்தி வச்சுருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்கும் சேரை போட்டு. உட்காந்து நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கும். கதவை லேசாக இந்த சுக்குமல்லி காப்பி போடும்போது மட்டும் லேசாக கதவை திறக்கும். நான் காப்பியை வாங்கிக்கிடுவேன். அப்படி தான் எப்பயுமே இருக்கும். கதவு வந்து நாங்கள் உட்காந்து கதவு வந்து இப்படி சாத்தியிருக்கு. நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எங்கள் அம்மா அங்கே தலைவிரி கோலத்தில் நிற்கிது. தலையை விரித்து போட்டு நின்றா அது வந்து சரி வராது. ஏன்னா கோபமாக இருந்தால் தான் ஒரு ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் கோபமாக சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் அந்த தலைவிரி கோலம் வரும் கனவுல. இத்தனை நாள் என் கனவுல வந்திருக்கு. அப்பப்போ வரும். அதெல்லாம் சும்மா அந்த இந்தியன் 2 படத்துக்கு போனது, வேட்டையன் கூட்டு போங்கிறது, அதெல்லாம் வந்து சும்மா. ஆனால் வந்து உண்மையிலே இன்றைக்கி மத்தியானம் இங்கே தூங்குறேன். கனவுல எங்கள் அம்மா தலைவிரி கோலத்தில் நிற்கிது. எனக்கு தூக்கம் அப்படியே போச்சு. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் மாத்திரம் இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிறண்டு படுக்கிறேன். தூக்கம் வரலை. தலைவிரி கோலத்தில் பார்த்தா எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வரலை. சரின்னு பார்த்தேன். பக்கத்தில் தான் அங்கே வெற்றி தேட்ரு. சினிமாவுக்கு போயிடுவோம், இந்தியன் 2 படத்துக்காவது போவோம். அங்கே போனால் ஏசி இங்கே நல்லா இருக்கும். வெற்றி தேட்டரில் ஏசி நல்லா கூலிங் சூப்பராக இருக்கும். அதனால் ஏசி தேட்டருக்கு போயிடுவோம். ஏன்னா இப்போ அது நிறையா தேட்டரில் போட்டிருக்காங்க. இங்கே ஏபிஆர் ஜெயம்னு இங்கே ஒரு தேட்டரு, அங்கிட்டு போட்டிருக்காங்க. வெற்றி தேட்டரில் கூலிங் நல்லாயிருக்கும். நல்லா அந்த மல்லிகைப்பூ வாசனை வரும். தேட்டரில் அந்த ஸ்ப்ரே அடித்து விட்ருப்பாங்க. உள்ளுக்குள்ளே தேட்டருக்குள்ளே போனாலே நல்லா கும்முன்னு வாசனை, மல்லிகைப்பூ வாசனை வரும். அதுக்காகவே அந்த தேட்டருக்கு நான் அடிக்கடி போவேன் முன்னால். இப்போ இல்லை, இப்போ படம் பார்த்து கடைசியாக ஜெயிலர் பார்த்தது. அதுக்கப்புறம் படத்துக்கே போகல. சரின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிட்டேன். தேட்டரில் போய் உட்காந்தா படம் பார்க்குறேன். தூக்கம் அசத்துது, கிருன்னு அசத்துது. படம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். படம் வேறு லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. கமல் வர்றதுக்கே 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. படம் ஸ்டார்டிங்கில் பூரா சித்தார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு கதையை. படம் வந்தால் இந்தியன் தாத்தா வர்றாரு. ஒரு மாதிரி இப்போ போகுது படம். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இதாகிருச்சு, தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தா சுமி ஃபோனு. ஐயா என்னடா ஏற்கனவே ஒரு தலைவலி, இதில் ஃபோனில் இன்னொரு தலைவலி வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவலியை ஃபோனை எடுக்க வேணான்னு சொல்லிட்டு ஏற்கனவே சைலண்டில் தான் போட்டிருக்கேன். திருப்பி எடுக்கலை. 2 தடவை ஃபோன் அடிச்சிச்சு, எடுக்கலை. 3:50 4 மணிக்கே அடிச்சிச்சு, எடுக்கலை. அதோடு விட்டால் திருப்பி வந்து பார்க்குறேன். வெளியே வந்து பார்த்தா அவன் யார், எவனோ ஒருத்தனில் ஃபோன் பண்ணேன். தேட்டரை விட்டு வெளியே வர்றேன். அவன் ஹாரிஸ், மன்னை ஹாரிஸுங்கிற ஐடிக்காரன் ஃபோன் பண்ணுறான். என்னடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அத்தை ஃபோன் பண்ணாங்களாம்ல, அத்தை ஃபோன் பண்ணி ஏன் எடுக்கலை அப்படின்னா. இல்லைடா தேட்டரில் இருந்தேன்னா எடுக்கலை அப்படின்னு. இல்லை உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்காங்க, என்னென்னு போய் செக் பண்ணுங்க அப்படிங்கிறான். கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்காங்களா என்னான்னு உள்ளே போய் பார்க்குறேன். இது நம்ம சுமி அரக்கு இருக்குது. இது உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரைஞ்சிருக்கு. என் கணவருக்கு நான் ஃபோன் செய்தேன், அவர் எடுக்கவில்லை. அவர் நிலைமை என்ன ஆனதோ தெரியவில்லை. கட்டப்பை கருப்பி அவரை என்ன செய்தாரோ புரியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வரைஞ்சி வச்சுருக்கு படமாக. ஏண்டா ஒரு படத்துக்கு போனால் ஏற்கனவே எனக்கு அந்த படத்துக்கு போய் தலைவலி பிடிச்சி ஆட்டுது. இதில் இந்த தலைவலியை நான் எப்படி எடுப்பேன்? ஏற்கனவே ஒரு தலைவலி பத்தாதா? இது ஒரு தலைவலி என் கூட சேர்ந்தவொடனே எனக்கு அடுப்பாகி போய் ஃபோன் எடுக்கலை. இதுக்குமாடா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு? ஏம்மா நான் உன்னை கேட்குறேன் சுமி, 5 வருஷமாக போனப்போலாம் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடலை. இப்போ யூடியூப் சேனலுக்கு வந்தவொடனே உட்காந்துக்கிட்டு புருஷன் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டு, காலையில் காப்பி குடிக்காமல் போனால் கம்யூனிட்டி போஸ்ட்டு, வீட்டுக்கு வரலைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டு. ஏன் நான் வீட்டுக்கு வரலைன்னா ஏன் அந்த கட்டப்பை கவட்டையை தான் போய் நக்கிட்டு கிடப்பேனா? வேறு எனக்கு வீடு இல்லையா? எங்கள் அம்மா வீடு இல்லையா? எங்கே எனக்கு இருக்க முடியாதா? இல்லை சோறு நீ போட்டால் தான் சோறா? இந்த அங்கே போனால் ஹோட்டலில் போனால் 70 ரூபா கொடுத்தா சோறு. நான் வாங்கி அழகாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். தூக்கம் வரல. எங்கள் அம்மா தலைவிரி கோலத்தோடு வந்துருச்சு. சரின்னு சொல்லி நான் கிளம்பி அங்கே போயிட்டேன் தேட்டருக்கு. அங்கே போய் ஏசியில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வந்தேன்.
உனக்கே வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு அதில் உன்னை கேவலமாக கழுவி ஊற்றி எல்லாம் கேட்குறாங்க. காணோம்னா கம்யூனிட்டி போஸ்ட் எதுக்குமா போடுற? போமா காவல் நிலையத்துக்கு போமா, அங்கே போய் இப்போ ஒரு புகாரை கொடு. அதை விட்டுவிட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி உன்னைய கழுவி ஊற்றுறாங்க. உனக்கு இது தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் வரமாட்டேனா? கற்பனை செய்திகள் இத்துடன் முடிவடைந்தது. கதையை கேளுங்க, எல்லோரும் கொட்டாய் விட்டு தூங்குங்களா. நான் உனக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் எருமாடு, மீடியா கேமு வேணாம். எனக்கு வில்லனே நீ தான். மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தேன்னா உனக்கு நல்லது. இல்லாட்டின்னு வைவேன் வேறு மாதிரி ஆயிடுவேன். நீ யார் தெரியுமா? சுமியோட கூட்டாளி. எனக்கு உன்னைய பற்றி நல்லா தெரியும். நீ வந்து அங்கே வந்து அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லி அத்தை வந்து நீ ஒரு டயர் நக்கி, சரியா? அத்தையோட காலை நக்கிட்டு கிடக்குற நீ இருந்துக்கிட்டு நீ என்னை வந்து உட்காந்துக்கிட்டு கற்பனை செய்திகள் முடிவடைந்தது. கதையை கேளுங்க. இப்படி போய் உங்கள் அத்தைக்கு போடு. உங்கள் அத்தை ஓட்டுது பாரு படம் கற்பனை செய்தி. அங்கே போ, என்கிட்ட வராத. விளக்கமாறு பிஞ்சு போயிடும் மெண்டல் பையில. எந்த உப்பு பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அண்ணா? நான் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்லாங்கிறத சூசகமாக சொல்கிறேன். நீ அப்படி தானே பிரணித பிரியா? நல்லா வருவேன். எந்த உப்பு பிராண்டு சொன்னால் ஒரு 50 கிலோ வாங்கி இறக்கிடுறியா என் வீட்டில் ஒரு மூடை? நான் ஒன்று சொல்லவ, கடையில் விற்கிற பிராண்டட் உப்பே நான் வாங்க மாட்டேன். எங்கள் ஏரியாவில் ஒன்று மூடையில் வந்து ஒருத்தர் உப்பு ஊற்றிட்டு வருவார். உப்பு அப்படிம்பாரு. அவர்கிட்ட உப்பு வாங்குவேன். அப்படி இல்லையா கடையில் போய் பாக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, லோக்கல் உப்பு தாங்கமே, கல் உப்பு. அதுதான். இந்த சால்ட்டுலாம் போட்டு இந்த தூள் உப்புலாம் நான் போடவே மாட்டேன். கல் உப்பு தான் போடுவேன். நல்லா வேணும்னா சூர்யா கிட்ட கேளுங்க. ஏன்னா அங்கே தான் பல நாள் நான் சமையல் வேலை பண்ணியிருக்கேன். அதனால் சொல்கிறேன், கல் உப்பு தான் பெஸ்ட்டு. அதுதான் ரொம்ப காட்டமாக இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு இந்த டாட்டா சால்ட்டு, அந்த சால்ட்டு, இந்த சால்ட்டு, ஆரோக்கியா சால்ட்டுன்னு வாங்கி போட்டிங்கன்னா அது ரொம்ப காட்டமாக இருக்கும். சொல்லுவாங்க அதில் ஃபில்ட்ரு இருக்குது, அது தூய்மைப்படுத்தப்பட்டது. அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா அள்ளி போடும் உப்பு. எப்படி இருந்தால் கை தான் இவ்வளோ தான் அப்படின்னு அள்ளி இப்படி போடும். இவ்வளோ தான் அப்படி போட்டு உப்பு சாப்பிட்டு வளர்ந்தது தான் இந்த உடம்பு. அந்த உப்பில் இருந்த டேஸ்ட்டு இப்போ நீங்கள் ஃபில்ட்ரு போட்டு வாங்குறீங்கல்ல, இந்த சால்ட்டில் கிடையாது. அது தெரியுமா? எப்பயுமே அந்த மூட வர்ற உப்பு தான் படியில் அளந்து கொடுப்பாங்க. ஒரு படி உப்பு எனக்கு தெரிஞ்சு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போயும் உப்பு விலை அவ்வளோதான். வாழ்க்கையிலே விலைவாசி உயராத ஒரே பொருள் என்னென்னா அது உப்பு தான்டா.